வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய அந்த ஆப்ரேஷன், அதாவது அவங்களுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்கிட்டு போன அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன் பற்றி இப்போது ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் அப்படின்றது கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு ஃபுல் அனாலிசிஸ் பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள். இது வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அமெரிக்கர்கள் இது திரைப்படமாக எடுப்பாங்க. பட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன் அப்படின்றதுனால நாமும் இதில் என்ன கற்றுக்கலாம் அப்படின்றதுல இருக்குது. இப்போது இந்த இடத்துல மதுரோவை சுற்றி இருக்கக்கூடிய மதுரோ அவர்கள் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய இராணுவம் ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. ஆனால் வெனிசுலா இராணுவம் போர் அனுபவம் மற்ற இராணுவம் பெரிய அளவுக்கு அவங்க ஃபைட்லாம் பண்ணது கிடையாது. ஸோ அவங்களுடைய கணிசமான இராணுவத்தினர் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அதிபருடைய அந்த நெருங்கிய க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப் சிபிஜின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கியூபாவிலேருந்து தான் அதிகமாக வருவாங்க. ஏன்னா மதுரோ அவர்களுக்கு கியூபாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. வெனிசுலா கியூபாவுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க, கியூபா வெனிசுலாவுக்கு ஆட்கள் கொடுத்து உதவுவாங்க. ரெண்டுமே ஒரு நட்பு நாடுகள். இப்போ இந்த இடத்துல அந்த ஆப்ரேஷனில் சர்வைவ் ஆன ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு, அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷனில் உயிர் பிழைத்த வெனிசுலாவுடைய ஒரு செக்யூரிட்டி கார்டு இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அமெரிக்காவுடைய கிளாசிக் மிலிட்ரி டெக்னிக். அவங்க எங்கே போய் ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பயன்படுத்தி, ஜாமர்ஸ் பயன்படுத்தி எதிரிகளோட ரேடாரை ஆஃப் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. இப்போ ரேடாரை உள்ளேருந்து ஆஃப் பண்ணாங்களா, இல்லை அமெரிக்கா இடபிள்யூன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேரை வைத்து ஆஃப் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த அமெரிக்காவுடைய ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெனிசுலாவில் இருந்த அவங்க யூஸ் பண்ணது அதிகமாக சீனாவுடைய ரேடார்ஸ் தான். அது கம்ப்ளீட்டாக பிளைண்டாக இருக்குது, குருடாக இருக்குது, அதுக்கு எதுவுமே தெரியல. ரெண்டாவது, இந்த ரேடார் ஆஃப் பண்ண பிறகு எக்கச்சக்கமான ட்ரோன்ஸ் மற்றும் லாய்டரிங் மினிஷன்ஸை உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரேடார் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதன் பிறகு அதிபர் மாளிகை அந்த தலைநகரத்தை நோக்கி பல ட்ரோன்ஸ் உள்ளே வரதை அவங்களால பார்க்க முடியுது. இது பார்த்தீங்க அப்படின்னா RQ-180 அல்ல ஸ்விட்ச் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு மாடல். இந்த ட்ரோன்ஸை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டு விஷயம், கண்காணிப்பு, சர்விலன்ஸ் மற்றும் டிஸ்ட்ரக்ஷன், ரெண்டுத்துக்குமே அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ், க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்கு சிதறக்கூடிய அளவுக்கான ஒரு தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்குது. ஈரான் கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா கிட்ட இருக்கிறது இந்த ஈரானுடைய ட்ரோன் டெக்னாலஜி தான். அது பெரிய அளவுக்கு தடுப்பு சிஸ்டம் எதுவுமே அவங்கக்கிட்ட கிடையாது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, 140 விமானங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் கூட அதிபரை தூக்குறதுக்கான இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷனில் வெறும் 8 ஹெலிகாப்டர்கள் மட்டும்தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. வெறும் 20 துருப்புகள் மட்டும்தான். இந்த துருப்புகள் ஆல் லைக்லி டெல்டா ஃபோர்ஸஸ் இருந்தது. ஏன்னா அமெரிக்காவுடைய டாப் எலைட் கமாண்டோ படைப்பிரிவு அப்படின்றது அவங்களுடைய டெல்டா ஃபோர்ஸ். ஸோ டெல்டா ஃபோர்ஸோடைய கமாண்டோஸ் தான் இந்த ஆப்ரேஷனை செஞ்சுருக்காங்க அப்படின்றது இப்போதைக்கு இருக்கக்கூடிய யூகம். 20 பேர் மட்டும்தான், 8 ஹெலிகாப்டர், 20 பேர். இப்போது அவங்க அந்த பார்த்த செக்யூரிட்டி கார்டு என்ன சொன்னாருன்னா, அவங்க இறங்கின போது அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சூட்டு, எக்ஸோ சூட்ஸ்னு நம்ம சொல்லுவோம், நைட் விஷன் காகல்ஸு, அப்புறம் அவங்களுடைய ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி போட்டிருக்கக்கூடியது அந்த ஒருத்தர் கனெக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஹாலிவுட் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிக டெக்னாலஜி வாங்கினது, டெக்னாலஜி அதிகமானது. ஸோ அந்த டெக்னாலஜிலாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அவங்க வச்சுருந்த வெப்பன்ஸ் அப்படின்றது அவருடைய கூற்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. கிட்டத்தட்ட 100 பேருக்கும் அதிகமாக இந்த அமெரிக்காவுடைய தாக்குதலில் இறந்து போயிருக்காங்க வெனிசுலாவுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸு. அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனிக் பூம். ஒரு விமானம் அந்த ஒளியை விட, அதாவது Mach 1 அந்த ஸ்பீடை பிரேக் பண்ணும்போது பூம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும், உங்களுக்கு ஒரு வளையமும் வரும். அந்த சவுண்ட் பேரியரை பிரேக் பண்ணும்போது அந்த சோனிக் பூம் அப்படின்றது வரும். இந்த சோனிக் பூமை அந்த இடத்துல இந்த வீரர்கள் கேட்டிருக்காங்க, இந்த 100 வீரர்கள் கேட்டிருக்காங்க. சோனிக் பூம் பக்கத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா என்ன ஆகுன்றதை நம்ம விவரிக்கலாம். இப்போ அந்த சோனிக் பூமை, சவுண்டு வேவை இவங்க எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு புது விதமான ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய ஆயுதத்தை அமெரிக்கா முதல் முறையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது ஆன பிறகு அவர் எப்படி விவரிக்காருன்னா, என் தலை உள்ளேருந்து வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய பிரசிடென்ட்டோட இதில் இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் இருக்கும், நல்ல உடல் தகுதி இருக்கும், நல்ல உடல் வலிமை இருக்கும், சுச்சுவேஷனல் அவேர்னஸ் இருக்கும், எப்பயுமே அலர்ட்டாக இருப்பாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் அந்த அதிபரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கான பயிற்சிகள் பெற்றிருப்பாங்க.
பட் உங்கள் மூளையை இயங்கக்கூடிய அளவுக்கு இயங்கக்கூடாத அளவுக்கு ஒரு விஷயத்தை அமெரிக்கா ஒரு எதிரிகள் பண்ணுறாங்க உங்கள்ன்ற போது அப்போ உங்களுடைய ட்ரைனிங் உங்களுடைய இது எல்லாமே டிஃபீட் ஆகுது. ஸோ இதுதான் அவங்க பார்க்குறோம். சவுண்ட் வேவ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருந்து தலை வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெயின். நிறைய பேருக்கு வந்து மூக்குலேருந்து ரத்தம் வந்திருக்கு. நிறைய பேர் பிளட் வாமிட் எடுத்துருக்கிறாங்க. சில பேர் அப்படியே கொலாப்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க ஒரு நான் லீத்தல் எல்ராட் அப்படின்ற சோனிக் டிவைஸை பயன்படுத்தியிருக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இது வந்து ஒரு ஹை எனர்ஜி டைரக்ட் வெப்பன், ஹை டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். லேசர் வெப்பன் நம்ம காலி பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான வெப்பனை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றதான் இல்லை. ஸோ இங்கே துப்பாக்கி சூடு எதுவுமே நடக்கலை. 20 கமாண்டோ ஃபோர்ஸஸ் 8 ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாங்க. அவங்களுடைய பேட்டில் கியர்லாம் பார்த்தா அது வேற்று கிரகத்துலேருந்து வந்த மாதிரி இருக்குது. அதன் பிறகு ஒரு சோனிக் பூம் ஒன்று உருவாகுது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் இறந்து போகிறாங்க, இவர் ஒருத்தரை தவிர. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி வரக்கூடிய அந்த இதில் அந்த அதிபர் மாளிகையில் காவல் இருக்கக்கூடியவங்க அவங்க வச்சுருந்த சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் அமெரிக்காவோடையது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரேட் ஆஃப் ஃபயர் கிட்டத்தட்ட 300 தோட்டாக்கள் ஃபயர் பண்ணாங்க. அவங்க ஒரு நிமிஷத்தில் 300 தோட்டாக்கள் ஃபயர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேர் ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் ஏஐ டார்கெட்டிங், அதாவது ஏஐ மூலிமா இப்போ வீரர் நீங்கள் கண்ணு பார்த்து குறி பார்த்து சுடுறது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை, இப்போ இருக்கக்கூடிய டெக்கு. இப்போ அடுத்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஏஐ பயன்படுத்தி அந்த கண்ணாடி வழி அவங்களுக்கு கொடுத்து உங்களே திருப்ப வைக்கும், கிட்டத்தட்ட தானாகவே இயங்கும். ஸோ அதையும் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் காமிக்க முடியாத லெவலுக்கு இருந்தோம், அவங்க பாட்டுன்னு சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போது ஒரு 20 பேர் கொண்ட படைப்பிரிவு நூற்றுக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கக்கூடிய படைப்பிரிவை ஜஸ்ட் அசால்ட்டாக 40 நிமிஷத்தில் அடித்து தூக்கியிருக்காங்க அப்படின்ற போது இவங்களுடைய கமாண்டோ படைப்பிரிவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோடைய எபிலிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியுது. இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூவில் ஒரு செக்யூரிட்டி கார்டுன்னு சொன்னால், தயவு செய்து அமெரிக்கா கிட்டலாம் போய் யாரும் வம்பு வச்சுக்காதீங்க. அவங்க என்ன நினச்சா நான் வாழ்க்கையில் பார்த்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு நீங்கள் தூங்க மாட்டீங்க, உயிர் பொழைச்சிக்கங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இவர் வெனிசுலாவுடைய அதிபரோட க்ளோஸ் ப்ரொடெக்ஷனில் இருந்த ஒரு மிக முக்கியமான செக்யூரிட்டி கார்டு. எங்களால் எதுவுமே பண்ண முடியல, எங்களால் ஓடவும் முடியல, நாங்கள் பதிலுக்கு சுடவும் முடியல, அந்த அளவுக்கு அவங்களோட ஆப்ரேஷன் அப்படின்றது வெகு வேகமாக இருந்துச்சு அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கூற்று. அவரோட ஸ்டேட்மெண்ட் வருது. பயந்து போய் மிரண்டு போய், ஏன்னா தப்பிச்சு வந்த ஃபஸ்ட் ஐ விட்னஸ், நேரடி அங்கே என்ன நடந்துன்றது இவர் சொல்லி தான் உலகத்துக்கே தெரிய வருது. இப்போது 55 பேர் கில்டு இன் ஆக்ஷன் அந்த சம்பவத்தில் இறந்து போயிருக்காங்கன்றது அஃபிஷியலாக வருது. 32 பேர் கியூபாவை சேர்ந்தவங்க, 23 பேர் வெனிசுலாவை சேர்ந்தவங்க. பட் அந்த ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்க அப்படின்றது தான் அவர் கார்டும் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்க நாடுகளுக்கு அமெரிக்காட்டெலாம் போய் முறைச்சிக்காதீங்க, நினச்ச கூட பார்த்துடாதீங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க மெக்சிகோ அடுத்தது, மெக்சிகோவுக்குன்னு ஒரு அட்வைஸ் தான் சொல்ல முடியும். தயவுசெய்து நீங்கள் உங்கள்கிட்ட போய் வாலாட்டாதீங்க. அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படின்றது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அவங்களால நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், உங்களால் எதிர்த்து கூட நிற்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்க ஆயுதங்களோ கன்வென்ஷனல் வெப்பன்ஸோ எதுவுமே பயன்பட போகிறது கிடையாது அப்படின்றது தான். இப்போது இதை வந்து ஒயிட் ஹவுஸோடைய வெள்ளை மாளிகையோட ப்ரெஸ் செக்ரட்டரி லெவிட் அவர்கள் இதை ரீட்வீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அதிபர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ரீட்வீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை என்டோர்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த செக்யூரிட்டி கார்டு இன்டர்வியூவே அமெரிக்கா எந்த அளவுக்கு வல்லமை பெற்றது அப்படின்றத வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ சைக்காலஜிக்கல் வார்ஃபேரும் இப்போ சேர்ந்து நடக்குது. என்ன பண்ணோம் அப்படின்றத தெளிவாக அவங்க வந்து வெளியில் போட்டு காமிச்சிருக்காங்க. நேவி சீல்ஸ் ஒசாமா பின் லேடன் எப்படி தூக்குனாங்க இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. படங்கள் வந்துச்சு, சில டாக்குமெண்ட்ரிகள் வந்திருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து ஒரு எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்றத அவங்க இன்னும் டீக்ளாசிஃபை பண்ணலை. பட் மதுரோவோடைய இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன்ஸை இவங்க எப்படி பண்ணாங்கன்றதை டீகோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன? இப்போ இந்த மாதிரியான வெற்றிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தோல்விகள் இருக்குது. அமெரிக்காவுடைய பழைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தோற்று போயிருக்காங்க. பல இடங்களில் கியூபாவில் போய் ஒரு டைம் இந்த மாதிரி இறங்கின போது கொல்லப்பட்டாங்க சிஏஏ இவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாமே. பட் இப்போ பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு போய் இன்றைக்கி உலகமே வேந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன்ஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ தோல்வி இந்த பாதையில் வர்றது சகஜம்தான். நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் உள்ளே போனாலே எல்லாத்துலேயுமே அவங்க ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்றது அது இயல்பு கிடையாது. பல பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஏன் இவ்வளோ பேர் இறக்குறாங்க, கமாண்டோ இவ்வளோ பேர் இறக்குறாங்க, இது வந்து ஒரு சரியான புரிதல் கிடையாது. செகண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல் தலைமை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறத கொடுத்துட்டாங்க.
ஸோ அரசியல் தலைமை என்ன நினைக்குதோ அதை அவங்களுடைய இராணுவம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சிவில் மிலிட்ரி ஃபியூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த இடத்துல நம்மளுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செயின் ஆஃப் கமாண்ட் இருக்குது. பிரதமர் அலுவலகம், அது கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, அதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதன் பிறகு டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு பிறகு முப்படை தளபதிகள் பிறகு படை தளபதிகள், பிறகு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ரா இருக்குது. இந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, என்ன வேணுன்றத அந்த அரசியல் தலைமை தெளிவாக முடிவு பண்ணுறாங்க. அதற்கு உண்டான எல்லா ரிசோர்ஸஸும் அவங்க எடுத்துக்கிறாங்க. பயிற்சிகள் கடினமாக பண்ணுறாங்க. பயிற்சிகள் பண்ணி அதற்கு உண்டான அந்த ரிசல்ட்டையும் இப்போ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நாட்டிலையும் இதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். 4வது, இந்த புது வெப்பன்ஸ், ஒரு கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பம் ஒரு நாட்டுக்கிட்ட இருக்குன்னா அந்த நாடு உலகத்தை ஆளும் அப்படின்றது. இப்போ நமக்கும் சைனா மாதிரியே நம்ம வந்து மிலிட்ரி பட்ஜெட்டில் செலவு பண்ணணும், சைனா மாதிரியே எண்ணிக்கையில் படை வேணும் அப்படின்னா அது பாசிபிளே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணாது. பட் சைனாவோட சில தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா சைனாவை நம்மளால் வீழ்த்த முடியும். 2வது, சைனா நம்மக்கிட்ட வரதுக்கு பயப்படும். ஸோ யூஎஸ் இப்போது ஒரு புது வெப்பனை பயன்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஒரே நேரத்தில் 100 வீரர்கள் காணாமல் போகுது அப்படின்ற போது கிட்டத்தட்ட இவங்க உலகத்துக்கு என்ன சொல்கிறாங்க, ஷி ஜின்பிங்கில் ஆரம்பித்து எல்லாருக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எங்களால் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்க முடியும் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜிங். அடுத்தது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷனோடைய ப்ரிசிஷன் வெறும் 20 பேர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1000 பேர். ஸோ இவங்களும் தேர்ந்த கமாண்டோஸ் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் இந்த 800 பேர் இருக்கக்கூடிய இந்த படைப்பிரிவை ஜஸ்ட் 20 பேர் வச்சு தூக்கணும் அப்படின்ற போது ஒரு இராணுவத்தோட எண்ணிக்கை அப்படின்றத விட அதோடைய ப்ரொஃபஷனலிசம் எந்த அளவுக்கு இருக்குது, அதோடைய போர் பயிற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் மிக 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 முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. இந்த இடத்துலையும் அமெரிக்கா ஃபுல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு நிச்சயமாக இதை ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனாக பார்த்தோம்னா நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணும். ட்ரம்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் வல்லரசு அப்படின்றத பியாண்ட் டவுட்ஸ் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் உலகத்தரம் வாய்ந்த ஒரு கமாண்டோ படைப்பிரிவினர் நம்ம இருக்காங்க. பட் பொலிட்டிக்கல் மிஷன் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி புது ஆப்ரேஷன்ஸ்க்கு உண்டான அந்த பயிற்சிகள், அதற்கு உண்டான இராணுவ நிதி ஒதுக்கீடும் கண்டிப்பாக வேணும். அப்படி பண்ணும் பொழுது நம்ம சோஷியல் மீடியாவிலே வசிமுனியை தூக்க முடியுமா, யூனிஸை தூக்க முடியுமா, கண்டிப்பாக முடியும். பட் அதற்கான பொலிட்டிக்கல் வில் வேணும். அந்த பாலிட்டிஷியனும் அங்கே இருக்கக்கூடிய அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசோடைய தலைவரும் இராணுவத்துக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கணும். நீங்கள் என்ன வேணுன்றதை நீங்கள் சொல்லணும், அதுக்கு என்ன கேப் இருக்குன்றதை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கான பயிற்சிகளை பெற்று அவங்க தேர்ந்து பெறுவாங்க. இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன் இந்தியாவும் நிறையா பண்ணியிருக்கு. டைம் வரும்போது அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.